வெல்கம் டு பிரிமினல் அட்வைஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது 50 க்ளோஸ். இது மார்க்கெட் வேறு லெவலில் இருக்குது. ஆப்ஷன் டேட்டா டெய்லி மாறிட்டு இருக்கு. நேற்று வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். பட் த திங் இஸ் ஆப்ஷன் டேட்டா நம்மளுக்கு வந்து இன்னும் 4:30 கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ரொம்ப லேட்டாக தான் கிடைக்குது சரியா இந்த கரெக்ட் டேட்டா. ஸோ வீக்லி டேட்டாவில் பிரகாரம் 14,800 காட்டுது நிஃப்டி. அண்ட் மந்த்லி டேட்டா வந்து 14,000 இருந்தது, இப்போ 15,000 காட்டுது. ஸோ அதனால நம்ம வந்து இது எங்கே ஓகே இந்த மீன்ஸ் இப்போ ப்ளூ ஸ்கை டெரிட்டரியில் இருக்குது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட் வந்து 10,000 இருக்கிறதுக்கும் 10,000 இருக்கிறதுக்கும் 14,000 இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. முன்ன மார்க்கெட் 8,000 9,000 போகும்போது நம்ம கண்ணெதிர 12,000 தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு புல்லிஷ் சைனு. இப்போ நம்மளுக்கு 14,590 தெரியுது, அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல. ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது நான் சொல்லிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ ரிசல்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது. லெட்ஸ் என்ஜாய் த பார்ட்டி ஆஸ் இட் லாஸ்ட். பட் இட் டஸ் ஓகே. அது ஒன் அட்வான்சஸ் 28, டிக்ளைன்ஸ் 22. ஓகே. ஸோ நேற்றே வந்து நிஃப்டி பி பார்த்தா 79 இருந்தது, அது ஆல் டைம் ஆகி. இன்னைக்கு எப்படியும் அது வந்து ஐ திங்க் இட் இஸ் அட் 81 நினைக்கிறேன். பார்த்துருவோம். இன்பிட்வீன் பார்க்கும்போது 81 கிட்ட இருந்தது, இப்போ பார்த்துடலாம் என்னன்னு. ஸோ நிஃப்டி பி 81 வந்து வெரி ரேர் சைட்டிங். அந்த அந்த வேடந்தாங்கல் அந்த பறவையை அந்த டைமில் பார்த்தேன்னு சொன்ன மாதிரி இப்போ பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஃப்டி இதெல்லாம் வந்து ஒரு காண கிடைக்காத ஒரு அபூர்வ ஒரு விஷயம். ஸோ செகண்ட் ஸோ பி இங்கே பாருங்க 81.15. Why is it hanging like this? I don't understand. Okay, P இங்க பாருங்க 81.15. இந்த இடத்துல P இருக்கு, உங்களுக்கு அடுத்த தடவை பாருங்க. P 81. ஓகே. நவ் இப்போ நம்ம ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது வால்யூம். க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். மார்க்கெட் ஒரு ஸ்பைக் ஒரு சப்போஸ் இறக்கிறதுனா அதுக்கு முன்னாடி வால்யூம் பெருசாக ஒன்று காட்டும். இன்னைக்கு 81,000 வால்யூம். ஓகே. நேற்று வந்து 72 நினைக்கிறேன், இன்னைக்கு 81. எஃப்ஐஎஸ் 3,000 crores வாங்கியிருக்காங்க, நம்ம கண்ணில் காட்டுவாங்க. அவங்க என்ன வாங்கியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. டிஐஎஸ் விற்றுருக்காங்க, நம்ம கண்ணில் பார்ப்போம். அவங்களும் என்ன, அவங்க வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விற்பாங்க. அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு அலோகேஷன் இருக்குன்னா அந்த அலோகேஷன் மீறி போகும்போது வித்துன்னு இருப்பாங்க. ஸோ அதனால டிஐ விற்கிறான், எஃப்ஐஐ வாங்குறான், எஃப்ஐஐ விற்கிறான், டிஐ வாங்குறான்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வந்து அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ இவங்க வந்து டிஐ தே ஹேவ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ தி கீப் ஆன் ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ரீஅலோகேட்டிங் த அசெட். ஸோ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு 5% அலோகேஷன்னாக்கா அது 6 rupees போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு ரேஞ்சு 6க்கு மேலே போனால் கொஞ்சம் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் எஃப்ஐ டிஐ செல்லிங். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1,007 அட்வான்சஸ், 860 டிக்ளைன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ப்ராட் மார்க்கெட் இல்லை. நிஃப்டி 0.54, 0.43, 0.46, 1.07, 0.67, 0.47, 0.27, 0.29, 0.41. ஓகே. ஸோ இப்படி தான் போயிருக்கு. ஸோ டாப் கெய்னர்ஸில் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு பயந்து, அதாவது நீங்கள் வந்து பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னாக்கா, இந்த ஜிஎல்ஆர் சேல்ஸ் வந்து எப்போயுமே அதுதான் சொல்லுவாங்க. டாடா மோட்டார்ஸ்லாம் பேட் சேல்ஸில் வாங்கணும், பெஸ்ட் சேல்ஸில் வைக்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஜிஎல்ஆர் 20% இந்த மாதம் தான் போச்சா, போன மாதம் எவ்வளோ போச்சு, அதுக்கு முந்தின மாதம் எவ்வளோ போச்சு டேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாம் அடித்து மேலே தூக்கணும். ஆல் குட் நியூஸ் தேல் கிவ். அண்ட் ஜிஎல்ஆர் இஸ் நாட் ஒன்லி இன் சைனா ஃபார் டாடா மோட்டார்ஸ், ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ அதில் இது இப்போ இவங்க சொல்கிறதுலாம் யூ டேக் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட். Okay, please caution, this is not the time to enter. When you are the best of the news, you must not buy that stock. Please understand. GAIL 4.6 ஏதோ disinvestment சொல்லி ஏதோ பண்றாங்க. Airtel 3% up, SBIN 293, 300 வரைக்கும் போக வாய்ப்புகள் அதிகம். Coal India's long term down trades up. Reliance is 3% up. நேற்று நீங்க வந்து ஹெட்லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அட் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு. ஓகே. ஸோ அதே மாதிரி 1980 வந்து ஒரு லெவலில் அதை பார்க்கணும். ஐஷர் மோட்டார்ஸ் அப் இன்னைக்கு, ஹெச்டி ஐஓசி அப். டாப் லூசரில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கம்பெனிலாம், டைட்டன்லாம் நல்ல கம்பெனிலாம் 3% டவுனு, மொக்க கம்பெனிலாம் 3% அப்பு. ஓகே.
Nestle, Hindustan Lever, Sun Pharma, Kotak Bank, Divi's Lab, SBI Life. Okay, SBI Life வந்து ஒரு இது இது வந்து இது வந்து டெலிவரி கால் கிடையாது. சம் ஆப்ஷன் டேட்டா பிரகாரம் வந்து 900 சப்போர்ட்டு, 1000 rupees ரெசிஸ்டன்ஸு. ஸோ இது வந்து 900 நீங்கள் ஸ்டாப் லாஸ் 900 கீழே வச்சிங்கனாக்கா க்ளோசிங் பேசிஸ் யூ கேன் சி எஸ்பிஐ அப்புறம் எஸ்பிஐ லைஃப் அப் டு 1000 rupees. ஸோ இந்த மாதிரி இறங்கும்போது பயந்துடாதீங்க. இறங்கும்போது சார்ட்டை பாருங்க. இதில் பார்க்கலாம் எஸ்பிஐ லைஃப் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் என்ன நம்ம வேற இன்டெரக்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். SBI Life. Okay, very simple. Okay, 11 lakhs, 44 lakhs. Okay, so 44 lakhs low on the 918. Inge 11 lakhs. Inge 12 lakhs. Inge 10 lakhs. Inge 22 lakhs. 22 lakhs. So this is the highest volume candle. ஸோ இந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், இல்லை 900 ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் தெரியல. இதில் வந்து கேண்டில் வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஹையஸ்ட் வால்யூம் கேண்டில் லோ அது ஒரு ஆப்ஷன். இப்போ நீங்கள் வந்து 925 நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் வந்து 918. ஓகே, 918 கீழே க்ளோஸ் பண்ண ஓடி வரணும், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லை ஆப்ஷன் டேட்டா பிரகாரம் பண்ணனாக்கா 900 கீழே க்ளோஸ் பண்ண வந்துடணும். இல்லை வேற வந்து ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ட்ரேட் தான் பாசிபிள். ஸோ இட்ஸ் ஒன்லி எஜுகேஷனல் வீடியோ. இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு சொல்ல வரேன். ஸோ டாடா மோட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து டாடா மோட்டர்ஸ், ஐடியா, ஓகே, எஸ் பேங்க், பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா 10%. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா இது வந்து பிஎஸ். ஓ மை காட். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 crores, இங்கே வந்து 8 crores சம வால்யூமு. ஸோ இந்த மாதிரி வால்யூம் போடும்போது நம்ம வந்து அது கூட ஜேர்னி ட்ராவல் பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கிட்டே இருக்கணும். ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் நல்லா மேலே போயிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபேண்டாஸ்டிக்காக போயிட்டு இருக்கு. நம்ம ஃபேவரட் ஸ்டாக்கு. we are still holding, we are not sold. IDFC First Bank, fantastic. So 20 crores, 9 crore வால்யூம் கம்மியாக இருக்குது. 9 crores வால்யூம். இது வந்து 20 million. 2019 இந்த மாதிரி ரொம்ப நம்பர் போனாலும் நமக்கு தலை சுத்துது. 2019 72. ஓகே, இது அதோட கம்மி தான். இது அதோட கம்மி தான். இது அதோட கம்மி தான். அதனால வந்து நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம ஒன்று we are still holding. I want to, that's a disclosure. சவுத் இந்தியன் பேங்க் 5%. அப்புறம் நாலு கழிச்சு பார்க்குறேன். கெயில் 4%, GTL அதெல்லாம் வேண்டாம். அசோக் லேலண்ட் 120. ஓ மை காட், வாவ். அசோக் லேலண்ட், வாட் அ கேண்டில். ஓ மை காட். இது RSI 100 இருக்குமான்னு தெரியல. இது RSI. Why is this hanging like that? RSI 85. ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம RSI 70 கீழே ஷார்ட்லாம் பண்ணால் காணாமல் போயிடுவாங்க. ஆக்சுவலி இந்த மார்க்கெட்லேயே நிறைய ஆப்ஷன் ரைட்டர்லாம் காணாமல் போயிருப்பாங்க. ஏன்னா வந்து RSI 79லாம் பார்த்தா அங்கேருந்து ரைட்டிங் நிறைய பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப சிம்பிள். ஜனவரி ரிசல்ட் மந்த்தில் ரைட்டிங்கே பண்ணக்கூடாது. ரைட்டிங் அது கால்லாம் நீங்கள் ரைட்டிங் பண்ணுறீங்கன்னா February 10th மேலே தான் ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து எஜுகேஷனல் வீடியோ. ஸோ ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து இது ஒரு எஜுகேஷனல் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேன். லாட் ஆஃப் ஸ்மால் டைம் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஆர் தேர். ஸோ நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து இப்போ போய் கட்டாமல் ரைட் பண்ணாதீங்க. ரைட் பண்ணால் காணாமல் போயிடுவீங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இட் இஸ் ஆல் த டைரக்ஷன் இஸ் ஆல் த வே அப் டு 15,000 இந்த மந்த்துக்கு ஆப்ஷன் டேட்டா காட்டுது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணுங்க. இது வந்து எக்ஸிட் டைம். ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணுங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் மைனஸ். DLF 9%. ஓ மை காட், DLF பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாமே பறக்குதுனாக்கா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது இப்போ இது அந்த பக்கம் பேங்க் பறக்குது, இந்த பக்கம் DMS பறக்குது. இன்னைக்கு ஒரு ஸ்டாக் நாங்கள் எக்ஸிட் பண்ண சொல்லிடுறேன். இன்னைக்கு இன்காம்போசிட்
Hindustan Composite. இது நாங்க வந்து இன்னைக்கு டுடே எக்ஸிட்டட். ஸோ இந்த மாதிரிலாம் போனால் நம்ம எங்கேயோ வாங்கியிருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு எக்ஸிட்டட் இந்துகாம். ஸோ அதுக்கப்புறம் மேலே போனால் கவலைப்படக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிஎல்எஃப் பார்க்க போயிட்டு ஐ காட் எக்ஸைட்டட். ஸோ டிஎல்எஃப் இந்த ஒரு பக்கம் டிஎல்எஃப் பறகுது, ஒரு பக்கம் இந்து காம்போசிட் பறகுது, ஐடிஎஃப்சி பர்சன் பறகுது, பேங்க் ஆஃப் பரோடா பறகுது. ஸோ எல்லா பக்கமும் பறகுது. அதனால மார்க்கெட் பயங்கர புல்லிஷா இருக்கு. நீங்க வீடெல்லாம் செக்டார் ஸ்பெசிஃபிக் வாங்க, செக்டார் ரொட்டேஷன் வாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அந்த வார்த்தைலாம் கிடையாது. இப்போ எல்லாமே அப்பதான், எல்லாமே நோ ரொட்டேஷன், ஒன்லி அப். டிஎல்எஃப் இந்த இப்போ இதெல்லாம் பார்த்துக்கோ. டிஎல்எஃப் வந்து இதுவும் நல்ல வால்யூம் நினைக்கிறேன். 1 crore 5 crores. ஸோ இந்த மாதிரிலாம் வால்யூம் போட்டானா இங்கே பாருங்க, இங்கே ஒரு வால்யூம் போட்டிருக்கான் பாருங்க. 1 crore, இங்கே வந்து 6 crores. ஸோ 6 crores லோ வந்து 214.50. இங்கே பாருங்க 214.80 செகண்ட் டைம் சான்ஸ் கொடுத்துருக்கான். இந்த வால்யூம் கேண்டில் லோ பிரேக் பண்ணி, இது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து எஜுகேஷனல் வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் கேண்டில் ட்ராக் பண்ணாலே இங்கே இந்த இது நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா இது லோ தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வாங்கியிருந்தா கூட இது வந்து 214.80, இங்கே 245 விற்றுருக்கலாம், 250 இன்னைக்கு நாளைக்கு கூட விற்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் ட்ரேட்ஸ். இப்போ இதுவுமே ஒரு பை சிங்கிள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிளாக் கேண்டில் இருக்கும்போது அந்த லோ பிரேக் பண்ணிட்டு ஓபன் பிரைஸ் மேலே க்ளோஸ் பண்ண தைரியமாக வாங்கலாம். இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். ஓகே, பட் உங்க புக்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, டெக்ஸ்ட் புக் பேட்டர்ல என்ன சொல்லுவாங்க, இந்த இந்த கேண்டில் பாதிக்கு மேல வரணும்னு வாங்க. ஓகே, அவ்வளோலாம் தேவையில்லை. நம்ம வந்து see if you are going to have 10 short term positions, you can have one trade easily like this. ஸோ நீங்கள் இந்த க்ளோசிங்ல நீங்கள் வாங்கியிருந்தா இல்லை அடுத்த நாள் ஓப்பனில் வாங்கியிருந்தாலும் யூ மேக் லாட் ஆஃப் மணி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பேட்டர்ன் வரும்போது ஸோ சம் சீக்ரெட்ஸ் ரிவீல்டு இந்த வீடியோவில், சம் சீக்ரெட்ஸ் ரிவீல்டு ஒன்ஸ் அகெயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ திங்க் நிறைய விஷயம் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கோம். சம்டைம்ஸ் பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம எப்போ நம்மளுக்கு நிறுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ 170 152 வீக் ஹை வந்து 52 வீக் லோ. இண்டைசஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு சில பேர் நம்ம பேசுறது புரியலன்னு சொல்றாங்க. என்ன புரியல ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் பரவாயில்ல. என்ன இப்போ யாருக்காவது என்ன டவுட் இருந்தால் எல்லா டவுட்டும் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வாங்க, எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இது பார்த்தாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நிஃப்டி பேங்க் 1.06%, ஆட்டோ 1.24%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.68%, பிஎஸ்யூ பேங்க் 5.97. ஏன்னா எல்லாம் பறந்துருக்கு. ஸோ இதில் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக டாடா மோட்டர்ஸ் பார்த்தா யூஃபோரியாவில் இருக்கு. டாடா மோட்டர்ஸ் இஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் யூஃபோரியா. ஸோ பி வெரி கேர்ஃபுல். இப்போல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா வெளியே வரதுக்கு 1.5-2 வருஷம் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. டாடா மோட்டர்ஸ் இந்த ஸ்டாக்லாம் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ 1 lakh, அது 30% டவுன் ஆச்சுன்னா 70,000. அது திருப்பி 1 lakh போனால் மோர் தென் 40% ரிவர்ஸ் ஆனால் கூட 98,000 தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறேன். இப்போ நான் ப்ராஃபிட், நீ கூட ஒருத்தர் பேசியிருந்தாரு, 10 ரூபா இன்னும் 20 ரூபா கீழே வந்தால் விற்க மாட்டேன் அப்படின்றாரு. நான் வெயிட் பண்ணுவேன்றாரு. அங்கேருந்து 100 ரூபாய் கீழே வந்தால் என்ன வருது? ஸோ அதனால வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வேற. ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ வாட் வி ஆர் டூயிங். ஃபாலோ பண்ணுறது உங்க விருப்பம். So basically some trading calls, investment in trading styles, investment education video. Bank Nifty Realty 2.76%. Okay, so today is a very good day, and in fact across the board the firing was there. So Nifty is all set to touch 15,000. Na solala data solala, data da ரொம்ப important. Data I believe I like data, but if the டேட்டா வந்து சொல்லுது அந்த மாதிரி. இந்த வாரம் வந்து ஆப்ஷன் டேட்டாவே வந்து மாறி இருக்கு. இட் இஸ் கான் அப் டு 14.8 இந்த வாரம் டேட்டா காட்டுது. ஸோ ஐ ரியலி டு நாட் நோ. த ஒன்லி திங் இஸ் வாட் இஸ் மை வரி இஸ் ஐ வில் ஷேர் வித் யூ ஒன் திங். ஓகே, இப்போ நம்ம அது வந்து நிஃப்டி 50. ஓகே,
Nifty 50. So generally, okay, I'll talk about it later. Very time actually. So generally, what happens is over 11,000, 12,000 பிரேக் பண்ணும்போது 2 attempt 3 attempt எடுத்து தான் எடுக்கும். ஆனால் 14,000 it just smoothly sailed up. ஓகே, ஸோ அதனால வந்து நீங்க வந்து காஷியஸாக இருங்க. Don't be in haste, don't be in a hurry. Market will always give you opportunity. So stay hungry, stay hungry, stay hungry. Please wait. Patience is the mother of all virtues, especially at markets like this. We are in a state of euphoria. You have to be careful. It's the Retail Investor Education Channel. Thank you. Have a nice day. Bye.